அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 21:13 வாசிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். மனுஷன் எருசலேமுக்கு போனா கட்டப்படுவான். கட்டப்படும் அர்த்தம் என்ன? அங்க இருந்த மனுஷனுடைய அழிவு ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் சுதந்திரமா இருந்து 3 பெரிய பிரயாணங்களை மேற்கொண்டார். இனி அவர் நினைச்ச மாதிரி எங்கேயும் பிரயாணம் பண்ண முடியாது. எருசலேமுக்கு போவாரு. போனதுல இருந்து என்ன ஆகி போகும்? மனுஷன் கட்டப்படுவார். அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா எங்கதான்? சிறைச்சாலை, 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 சிறைச்சாலை. தெரியும், இருக்கட்டு, அவர் சித்தம் பாக்கி. சோதனைய நம்ம எதுவானாலும் எடுத்துக்கொள்ள தெரியணும். சோதனைய எதுவானாலும் அவர் சித்தம் பாக்கி. ஏன்னா எதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும்? இன்னைக்கு மறிக்கணுமா? சரி, அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆயத்தமாகணும். சோதனைய விசுவாசத்தின் பரீட்சைங்கிறத எப்பவுமே நினைச்சிடணும். உபத்திரம் வருதா? விசுவாசத்தின் பரீட்சை, விசுவாசத்தின் பரீட்சை. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நிலை நிற்க முடியும். இல்லைன்னா உங்க நிலைமை பரிதாபமாகும். 2 தீமோத்தேயு 3:8 வாசிங்க. அங்க 2 நபருடைய பேரை சொல்றாரு. அவர்கள் விசுவாச பரீட்சையில, சோதனையில நிற்காதவர்கள். இப்ப அநேக விசுவாசியோட நிலைமை அதுதான். என்னையும் எபிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பாருங்க, ஒரு அதிகாரத்துல ஒரு வசனம் தான், ஆனா 2 மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பயப்படணும். எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்துல ஒரு வசனம் தான். ஆனா என்னையும் எம்பிரேயும் 2 வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இங்க எத்தனையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்? உபத்திரவம், சோதனை, விசுவாச பரீட்சைங்கிறதான அந்த பரீட்சை வரும்போது அந்த பரீட்சையில் நில்லாதவர்கள் என்று இருக்கு. இவர்கள் யாரு? துர்ப்புத்துள்ளவர்கள். ஏன்? அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க. ஊழியம் செய்யிட்டு இருக்கும் போது அவங்க அதுல கேள்வி கேட்பாங்க, நான் எங்களை போல இப்படிலாம் பண்ணணுமா? ஏன் நாங்க இப்படி இருக்க கூடாதா? இப்படி செய்யக்கூடாதா? நீ என்ன நினைச்சிட்டு போ, என்ன பேசிட்டு போ, என்ன கேள்வி கேட்டுட்டு போ. ஆனா வேதம் சொல்லுது, நீ துர்ப்புத்தி உள்ள மனுஷன், நீ பொறுமையை இழந்துட்டா. விசுவாச பரீட்சையில என்ன ஆகி போச்சு? இழந்துட்டா. ஒரு அதிகாரத்துல, ஒரு வசனத்துல 2 மனுஷனுடைய வாழ்க்கை. மோசே என்ற காலத்துல வாழ்ந்த 2 மனுஷங்க கேள்வி கேட்டாங்க, ஏத்துட்டாங்க. மோசைக்கு ஏத்துட்டாங்க. மோசை ஏத்து நிற்கிறது. அதே போல தான் பவுல் ஏத்துட்டாங்க உண்டு, ஜனங்களை ஏத்தவங்க உண்டு. ஆனா தெரியல, நீ துர்ப்புத்தி உள்ள மனுஷன், நீ விழுந்துட்டா. ஐயோ பாவம். ஏத்து நிற்கும் போது அவங்க எப்படி தோணுனா? அவங்க தான் ஏதோ சாட்சியை போலையும், அவங்க தான் ஏதோ ஞானவான்களை போலையும். ஐயோ பாவம், நீ விழுந்துட்டா. ஐயோ பாவம், நீ விழுந்துட்டா. இப்போ எத்தனை பேர் விசுவாச பரீட்சையில விழுந்துட்டீங்கிறது உங்களை பாருங்க. அழுங்க, கண்ணீர் வெடிங்க. சோதனை உண்டு, சோதனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. சோதனை உண்டு, சோதனை உண்டு, சோதனை உண்டு, சோதனை உண்டு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தா, எந்த சோதனையா இருந்தாலும் உங்களை பாதுகாப்ப. சாட்சியா சொல்லு, சாட்சியா சொல்லு. நீங்க எவ்வளவு பலவீனமான மனுஷனா இருந்திருப்போங்க, ஆனா நீங்க ஜெபிக்கிற ஒரு மனுஷனாகவும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துல போய் அழக்கூடிய புலம்பக்கூடிய மனுஷனா இருந்து பாருங்க. என்ன சோதனை வந்தாலும் அதுல நீங்க ஜெயம் பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. சாட்சியா சொல்லு. ஜெபத்தை என்னைக்கு விடுறீங்களோ, தேவனுக்கு பயப்படுற பயத்தை என்னைக்கு விடுறீங்களோ, நீங்க விழுந்துட்டீங்க. என்னையும் எம்பிரேயும் போல விசுவாச பரீட்சையில நிக்காத எத்தனையோ விசுவாசிகள் இங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பரிதாபம் உங்களுடைய வாழ்க்கை.